ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நிசாஸ் டைரி வேர்ல்ட். இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஸ்ப்ரிங் ரோல் கடையில் செய்கிற அதே டேஸ்ட்டில் எப்படி வீட்லேயும் செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஸ்ப்ரிங் ரோல் சீட்டுக்கு நான் மைதா மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு அரை கிலோ நான் எடுத்திருக்கேன். இதை ஒரு பெரிய பாத்திரத்தில் கொட்டி அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். இந்த மாவில் நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி ஆயிலை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கட்டிகள் எதுவும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம பிணைஞ்சி எடுத்துட்டு ஒரு மணி நேரம் போல் நல்லா ஊற விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஊற வச்சுட்டு நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக போட்டு வச்சுக்கலாம். அப்போ தான் மாவு வளர்க்குறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். அதுக்காக நான் சின்ன சின்ன உருண்டைகளாக போட்டுக்கிறேன். உங்களுக்கு 1 மணி நேரம் கொடுக்க முடியல, ரெஸ்ட்டு அப்படியே வைக்க முடியல அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரு அரை மணி நேரம் வச்சாலும் பரவாயில்ல. ஆனால் கண்டிப்பாக ஊற வைக்கணும் மாவை. இப்போ நம்ம மாவு வளர்த்து எடுக்க போகிறோம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு மைதா மாவை ஃபுல்லாக தூவி விட்டுக்கலாம். தூவி விட்டுட்டு இந்த மாவு பிணைஞ்சி வச்சுருக்கோம்ல மாவு உருண்டைகள், அதை நல்லா வளர்த்து எடுப்போம். இந்த மாதிரி சின்னதாக ஃபஸ்ட்டு வளர்த்து எடுத்துக்கலாம். வளர்த்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா வளர்த்ததுக்கப்புறம் மேலே கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் விட்டு மாவு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம மைதா மாவை மேலே நல்லா தூவி விட்டுக்கிறணும். ஏன்னா நம்ம இப்போ வளர்த்து வச்சுருக்கிறதுல ஒரு 5 பீஸாக நம்ம எடுத்து ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு அடுக்க போகிறோம். அப்போ ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காக வேண்டி நம்ம ஃபஸ்ட்டு ஆயில் விட்டு அதுக்கு மேலே மைதா மாவு தூவி அதுக்கப்புறமா நம்ம அடுத்த மாவு வளர்த்து வச்சுருக்க மாவை சேர்க்குறோம். இதே மாதிரி நம்ம ஒரு 5 பீஸாக சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் நிறையா இதுக்கு மைதா மாவு நம்ம மேலே தூவணும். அப்போ தான் நல்லா ஒட்டாமல் வரும். இப்போ இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் நல்லா வளர்த்து எடுத்துக்கிறோம். உங்களால் எவ்வளோதுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா வளர்த்து எடுத்துருங்க. இப்போ நான் வளர்க்குறேன்ல, இதே மாதிரி நீங்களும் நல்லா வளர்த்து எடுத்துக்கிறேங்க. நம்ம தனியாக பிரித்து எடுக்க போகும்போது ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிறோம். அதுக்காக தான் நம்ம ஆயில் ஊற்றி அதுக்கப்புறம் மேலே மைதா போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சுருக்கோம். கண்டிப்பாக இது ரொம்பவே ஈஸியாக மேலே எடுக்க வந்துடும். ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் எடுக்க வந்துடும். இந்த மாதிரி நம்ம வளர்த்து எடுத்ததுக்கப்புறம் இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணி அதில் ஒரு தோசை தவா இருக்கலாம், அதை வச்சுக்கலாம். தோசை தவா நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம வளர்த்து வச்ச மைதா மாவை இதில் சேர்த்துக்கலாம். இப்படி சேர்த்துட்டு திருப்பி விட்டுங்க. ஒரு செகண்ட் விட்டுட்டு திருப்பி விட்டுங்க. திருப்பி விட்டுட்டு மேலே அப்படி எடுத்திங்கன்னா அப்படியே கரெக்டாக அழகாக வந்துடும். பாருங்கள், ஒன்று கூட ஒட்டவே இல்லை, கொஞ்சம் கூட ஒட்டலை. பார்த்தீங்களா, தனியாக வந்துருச்சு. இந்த எடுத்ததுக்கப்புறம் உடனே திருப்பி போட்டுறணும். அது ஹீட்டாக தான் இருக்கும். அந்த ஹீட்டோட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் எடுக்கணும். இல்லைன்னா அப்படியே ஒட்டிக்கிறோம், வராது. அப்புறம் சப்பாத்தி மாதிரி போயிடும். இப்போ இந்த மாதிரி எடுத்துட்டு மறுபடியும் திருப்பி போட்டுறணும். திருப்பி போட்டு அடுத்தது அதையும் எடுத்துடலாம். ஆனால் ஃபுல் ஹீட்டில் தான் நம்ம வச்சு இதை பிரட்டி பிரட்டி எடுக்கணும். அது பாருங்கள் எந்த அளவுக்கு நைஸாக வந்திருக்குன்ட்டு. இப்போ நம்ம தனியாக நைஸாக வளர்க்கணும்னா வளர்க்க முடியாது. அதனால தான் இப்போ நம்ம ஸ்டஃபிங்க்கு நான் வெங்காயம் எடுத்து இதை சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். முட்டைக்கோஸ் கொஞ்சம் எடுத்து அதையும் நான் கட் பண்ணியிருக்கிறேன். உருளைக்கிழங்கு வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன். 2 தக்காளியையும் நான் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். பாத்திரம் வச்சு பாத்திரம் ஹீட் ஆனோடனே 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை இதில் போட்டுக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம்.
கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்ச தக்காளியும் இதில் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நிறையா தக்காளி சேர்த்துறாதீங்க, அப்புறம் புளிப்பு சுவையில் இருக்கும். இப்போ நம்ம வந்து கொஞ்சமாக 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு வந்து நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டாலும் சரி தான், இல்லை அரைச்சி போட்டாலும் சரி தான், அது உங்கள் விருப்பம். நான் வந்து இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் போட்டிருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்ச முட்டைக்கோஸ் இருக்குல்ல, இப்போ வந்து அதை போட்டுக்கலாம். போட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதுக்கு மசாலா சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம வந்து மாவுக்கு உப்பு போட்டு பிசைஞ்சிருக்கோம். அதுக்காக இப்போ வந்து ஸ்டஃபிங்க்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். மல்லி புதினா இதில் சேர்த்துக்கலாம். நம்ம வந்து வேக வச்சு வச்சுருக்கோம்னா உருளைக்கிழங்கு, இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இப்போ வந்து நம்ம வந்து பொரிக்கிறதுக்கு ரெடி பண்ணிடுவோம். இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி அதை கடாய் வச்சு ஆயில் ஹீட் பண்ண வச்சுருவோம். ஹீட் பண்ணிவிட்டு பாருங்கள் ஹீட் ஆகிருக்கு. இப்போ இந்த டயத்தில் நம்ம வந்து ஸ்டஃபிங் எல்லாம் கரெக்டாக ரெடி பண்ணிடுவோம். இப்போ நம்ம வந்து வளர்த்து எடுத்து வச்சுருக்கோம்ல மாவு சீட்டு, அந்த சீட்டில் வந்து இந்த மசாலாவை வச்சுருவோம். உள்ளார வச்சு இப்படி ஒரு சுற்றிக்கிறணும். சுற்றிட்டு நம்ம வந்து மைதா மாவு வந்து தண்ணியில் கொஞ்சமாக மைதா மாவு கொஞ்சம் கெட்டியாக மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறணும் ஃப்ரெண்ட்ஸ். மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இந்த ஓரத்துல எல்லாம் வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறணும். அப்போ தான் ஒட்டி வரும். மைதா மாவு வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ண போகும்போது ரொம்ப தண்ணியாக வச்சுக்கிறாதீங்க, கொஞ்சம் கெட்டியாகவே இருக்கிற மாதிரி வச்சுங்க. இந்த மாதிரி ஓரத்தை நீங்கள் வந்து மடக்கி விட்டுக்கணும். மடக்கி இப்படி சுற்றி கொண்டு வந்தீங்கன்னா அப்படியே ஒட்டிக்கிறோம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்ப்ரிங் ரோல் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். நான் வந்து ஃபுல் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். ஏன்னா வந்து இதுக்கு உள்ளாடா இருக்குல்ல, அதை நம்ம வேக வச்சுட்டோம். அதுக்காக மேலே உள்ள மைதா மட்டும் தான் வேகணும். அதுக்காக நான் ஃபுல்லாகவே வச்சுருக்கேன். ஃபுல்லாகவே வச்சு நம்ம வந்து வேக வச்சுக்கலாம். 1 செகண்ட் விட்டுட்டு அப்புறமா திருப்பி போடுங்க. இப்போ இது வெந்ததுக்கப்புறம் அடுத்தது போட்டுக்கலாம். இது வெந்துச்சு, நம்ம வந்து பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், ரொம்பவே ஈஸியாக கிறிஸ்பியாக ஸ்ப்ரிங் ரோல் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.